ஹாய், வெல்கம் டு ஆர்கே என்டர்டெயின்மெண்ட் கல்யாணி கிச்சன். வாங்க, இன்றைக்கி நான் பூண்டூர் கசையிலன்னு இருக்கேன். இது வந்து உடலுக்கு ரொம்ப நல்லது, ஓகேங்களா? இது கொஞ்சம் பூண்டு அடுத்துருக்கு நான் செய்ய போகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். வாங்க கிச்சனுக்கு போகலாம், ஓகேங்களா? வந்து ஸ்டவ் ஆன் பண்ண போகிறேன். ஸ்டவ் ஆன். நெக்ஸ்ட்டு வந்து ஆயில் விட்டு கடுகு போட போகிறேன். இப்போ வந்து அதுக்குள்ளே இருந்து பூண்டு அரைச்சி வச்சுக்கிறேன். பாருங்கள், பூண்டு அரைச்சி வச்சுக்கிறேன். பூண்டு அரைச்சிட்டோங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், கடுகு போட்டிருக்கேன். ஆயில் விட்டு கடுகு போட்டிருக்கேன். சில பேர் வந்து கடுகு போட மாட்டாங்க, நான் கடுகு போட்டிருக்கேன். அது பாருங்க, கடுகு போட்டிருக்கேன். கடுகு வெடிக்கட்டும். நல்லெண்ணெயில் செய்யுங்க, நல்லாயிருக்கும். கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ வந்து இந்த பூண்டு வந்து போடுறேன் பாருங்கள். ஆனால் நான் கொஞ்சம் பூண்டு தான் வச்சு ரெடி பண்ணேன், ஓகேங்களா? உங்களுக்காக காட்டுறதுக்காக கொஞ்சமாக போட்டிருக்கேன். நிறைய பூண்டு நான் வந்து உரித்து வைக்கிறோம் இனிமேல் தான். பாருங்கள், அவ்வளோதான். பூண்டு போட்டுருங்களா? இப்போ வந்து நல்லா வதங்கணும். நல்லா அந்த வாடை போக வதங்கணும். நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் அடி பிடிக்கும், ஆனால் அது அடி பிடிக்காமல் கலரிட்டே இருக்கணும், ஓகேங்களா? அப்போ தான் இந்த வாடை போயிட்டு நல்லா சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது பாருங்கள், நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இட்லிக்கு தோசைக்குனா கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் சாப்பிடலாம். எது பாசு எதுன்னு இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இப்போ வந்து சவுந்துருக்கு. இப்போ என்ன பண்ணணும், இந்த டைமில் மிளகா அப்படி கொஞ்சமாக லைட்டாக போடணும். மிளகா அப்படி போட்டுட்டு கொஞ்சம் சால்ட்டு போடணும். அவ்வளோதான், சால்ட்டு போட்டுருச்சு. இப்போ இதில் என்ன பண்ணோம், கொஞ்சம் கடுகு தூள் போட்டால் வாசனை இருக்கும். ஆனால் இது வந்து மாங்காய் இருக்கா, எலுமிச்சை இருக்கா, அதுக்கெலாம் போடலாம். இது பூண்டு இருக்கான்னு சொன்னால் எதுவுமே போடக்கூடாது. ஒன்லி வந்து இந்த சில்லி பவுடரும் சால்ட்டும் தான் அதை ஆட் பண்ணணும். அதுக்கு பேர் தான் பூண்டு ஊறுக்கா, ஓகேங்களா? இது நீங்கள் கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். அவ்வளோதான், பூண்டு ஊறுக்கா ரெடி ஆகிடுச்சு. இதுதான் பூண்டு ஊறுக்கா. ஆனால் வந்து ரொம்ப அரைக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். இப்படி இருந்தால் தான் பூண்டு ஊறுக்கா. இது பாருங்கள், இது பாருங்கள், இதுதான் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கும். நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சி பவுடர் பண்ணி போடலாம். மிளகாய் பொடி, வெறும் மிளகாத்தூள். கடையில் வாங்கி போய் அழகாக 2 மிளகாய் எடுத்து நல்லா வறுத்துட்டு நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணி இதில் போட்டு செய்யலாம். அவ்வளோதான், பூண்டு ஊறுக்கா ரெடி ஆகிடுச்சு. அதை ஆஃப் பண்ண வேண்டியதுதான், முடிஞ்சு போச்சு, ஓகேங்களா? இது நல்லாயிருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் வாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மை ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.